ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான பன்னீர் ஃப்ரை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். வெல்கம் பேக் டு ஆஷியா ஹோம் கிச்சன். இப்போ நான் அமுல் பன்னீர் தான் எடுத்துருக்கேன். இது க்யூப்ஸ் தான், நம்ம கட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு பவுலில் நான் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மேங்கோ பவுட்ரு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். கலர் பவுடர் தேவையில்லை, நான் காஷ்மீர் மிளகா போட்டிருக்கிறதுனால கலர் இருக்கும் அதில். இப்போ நான் அமுல் க்யூப்ஸை பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துப்போம். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ ஆட் பண்ணிட்ட பிறகு கார்ன்ஃப்ளவர் ஆட்டா நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருவோம். இப்போ நான் இது ஒரு குக்கர் வாங்கியிருக்கேன், 3 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. ஏன்னா புதுசாக வாங்கிறதுனால உங்கள்கிட்ட காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் நான் காட்டினேன். உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் தான் சமைக்க போகிறேன். பாசுமதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்து, ஆயில் கூட கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் 65 அதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி எடுத்துக்கிட்டால் போதும் ஃப்ரை பண்ணி. பார்த்திங்களா, இப்போ ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும், அதனால நார்மலாக ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்ட பிறகு நம்ம குக்கர் வச்சு குக்கரில் நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ஸ்மெல்லாக இதாக இருக்காது. அது கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிப்போம். அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துப்போம், சீக்கிரமாக வதங்கும். இது இப்போ நல்லா வதங்கிற பிறகு ரொம்ப ஸ்பீடாக வைக்காங்க, கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கி அது கூட பெரிய சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா இப்போ நம்ம வதக்கிப்போம். இப்போ அதுவும் நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்களா, வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கலர் போட்டு சேர்க்காதனால இதையே ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா நம்ம 65லையும் பன்னீர் 65லையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தயிர் சேர்த்து அது கூட ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்து 1 டீஸ்பூன் போதும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பிறகு நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2.25 கப்பு தண்ணி போட்டால் போதும், ஏன்னா 1 கப்புக்கு பாசுமதிக்கு 1.5 கப்பு தான். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துருவோம். 1/2 hour அரிசி ஊறணும் பாசுமதி, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அரிசி, இல்லைனா வரைச்சிட்ருக்கோம். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பன்னீர் 65 அதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி மேலே கொஞ்சம் கீ சேர்த்துப்போம். கீ சேர்த்து அது குக்கரை மூடிடுவோம். குக்கர் மூடி 2 விசில் வச்சா போதும். லோ ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க. லோ ஃப்ளேம்லனா அரிசிலாம் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதை மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பராக தம்மாக இருக்குது பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையில பாருங்கள், கரெக்டாக இருக்குது தண்ணிலாம். அப்படியே நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.